வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 65. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இன் ஏ மெமரி. ஸோ மெமரிக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்ஸோட சைஸ் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் வெளிப்படையாக தெரியும், சைஸ்ன்றது நம்ம லென்னு வச்சு கண்டுபிடிப்போம். இப்போது ஒரு ஸ்ட்ரிங் வந்து இப்போ ஒரு 10 கேரக்டர் இருக்குன்னா அது 10 கேரக்டர்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அது மெமரிக்குள்ளே எவ்வளோ சைஸ் எடுத்துக்குது, அதோட பிட் சைஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ தான் என்னென்னா, நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரோக்ராம்லாம் போகும்போது இதோடைய லொக்கேஷனை வந்து இதோடைய எப்படி சொல்கிறது, இதோடைய மெமரி ஸ்டோரேஜ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும், 1 கேபிக்குள்ளே தான் இருக்கணும், 1 MBக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி ஒரு சைஸ் லிமிட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிமிட்குள்ளே தான் நம்ம இன்புட்டே வாங்கி ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ மீதியெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு எதுலாம் தேவையோ அது மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதோடைய சைஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன், ஒரு ஸ்ட்ரிங்ஸோட சைஸ் என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான், பட் இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ஸோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதோடைய பிட் சைஸ் அப்படின்றது. நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ஸ்ன்றது எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ TechSiddharன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவோட எவ்வளோ மெமரி ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு விஷயத்தை நான் இம்போர்ட் பண்ணுறேன். என்ன விஷயத்தை நான் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சிஸ்டமோட விஷயத்தில் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் SCS அப்படின்னா சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் நான் இம்போர்ட் பண்ணுறேன். அப்போ தான் என்ன விஷயம்னா, ஏன்னா சிஸ்டமை பொறுத்து அதோடைய இதுலாம் மாறும், மெமரி ஸ்டோரேஜ்லாம் மாறும். இப்போ நீங்கள் 64 பிட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 84 பிட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 32 பிட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த பிட்டுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரோட சைஸ் மாறும், ஸ்ட்ரிங்ஸோட சைஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி 4 பிட்டு கேரக்டரால் 1 பைட்டா 1 பீட்டா இந்த மாதிரி அதோடைய 64 பிட் சிஸ்டமாக இல்லை 32 பிட் சிஸ்டமான்ற ஏற்ற மாதிரி வந்து இதோட சைஸுமே மாறும். அதை வச்சு தான் வந்து அதோட ஸ்டோரேஜோட டேட்டா சைஸ் வந்து மாறும். இல்லை வந்து இப்போ ஒரு கேரக்டர்னால் ஒரு பைட்டு அப்படின்னு எடுத்துக்க முடியும். இல்லை இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ஸ்னால் வந்து 4 பைட்டா இல்லை 8 பைட்டா அப்படின்றது, அது 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்றது அதோடைய இது அவைலபிலிட்டி பொறுத்து அது என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதோடைய ஸ்ட்ரிங்ஸை வந்து அவைலபிலிட்டி வாங்கிக்கும். அப்போ நம்ம ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போனால், அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ சிஸ்டம் டாட் கெட், ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து சைஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கெட் சைஸ் ஆஃப், இங்கே வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும்னா, ஸோ அதோடைய இந்த எஸ் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நம்ம ரன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, ஸோ உங்களுக்கு வந்து 60ன்னு தருது. ஸோ இந்த 60 வந்து பைட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 60 பைட் வந்து நமக்கு எடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே அது வந்து எடுத்துக்குது. அதுக்குள்ளே வந்து எவ்வளோ லொக்கேஷன் நமக்கு பைட்டாக வந்து யூஸ் பண்ணுது அப்படின்றது அந்த ப்ரோக்ராம் சொல்லுது. ஸோ இது உங்களுக்கு லிட்டில் பிட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன விஷயம் தான், பட் எவ்வளோ சைஸ் எடுத்துக்குன்றது இதோடைய மெயினான லாஜிக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.